பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் வந்திருக்கிற அவருடைய பிள்ளைங்களாகிய உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. நீங்க ஒருவேளை படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும், நிறைவான பலன் கிடைக்கணும். நீங்கள் செய்கிற காரியத்தில் நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய செட்டைக்குள்ளே வந்துட்டீங்க. அவர் தம்முடைய செட்டைகளால் நம்மளை மூடுவாராம். ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகளால் மூடி பாதுகாக்கிறத போல ஆண்டவரும் நம்மளை தம்முடைய செட்டைகளால் மூடி பாதுகாப்பார். நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய செட்டைக்குள்ளே வரீங்க, அதாவது அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வரீங்க. அவர் தான் உங்களுக்கு பொறுப்பு. அவர் உங்களை பாதுகாப்பார், சுகம் தருவார், தேவைகளை சந்திப்பார், எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவார், உங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுவார். எப்பவுமே நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படி செய்வார். நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் அடைக்கலத்துக்குள்ளே என்னை வைத்திருக்கிறீங்க, உங்களுடைய சிறகுகளால் என்னை மூடி பாதுகாக்கிறீங்க, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, நிறைவான பலனை காணும்படி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் செட்டைக்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைங்க, இவர்களுக்கு உங்களுடைய வார்த்தையின்படி நிறைவான பலன் கிடைக்கும்படி இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.